ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா போட் அண்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பொறுத்தவரையில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸோடைய கண்டினியூஷன் தான். சரி, டாபிக் தான் வேறு தவிர்த்து பட் அங்கே பார்த்த ஃபார்முலாஸ் இங்கே கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் மேத்ஸ் ஆல் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபோல்டர் இருக்கும். அதில் போனீங்கன்னா எல்லா விதமான டாபிக்ஸும் உங்களுக்கு கவர் ஆகிரும். அதையும் தாண்டி உங்களுக்கு பர்டிகுலர் வேணும் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னு பாருங்கள், அது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபோல்டர் இருக்கும். அதில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் பார்க்க வாங்க. அல்லது கண்டிப்பாக உங்களுக்கு இதை பார்த்து அங்கே போனீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்காது, கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் பார்க்க வாங்க, சரியா? ஸோ இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் பொறுத்தவரையில் இன்றைக்கி பார்ட் 1 பார்ப்போம். சரி, மொத்தம் ஒரு 8 கொஸ்டின்ஸ் பார்ப்போம், சரியா? ஸோ போட் அண்ட் ஸ்ட்ரீம் ரொம்ப ஈஸியான டாபிக், ரொம்ப சின்ன டாப்பிக்கும் கூட. சரி, மொத்தம் 5 பார்ட் வரும். 5 பார்ட்லேயும் மேக்ஸிமம் 8 கொஸ்டின், 7 கொஸ்டின், 4 கொஸ்டின்லாம் சில பார்ட்டில் வரும். ஏன்னா அவ்வளோ இருக்குது, சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளான டாபிக், ஈஸியான டாபிக், ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு கொஸ்டின் போட் அண்ட் ஸ்ட்ரீம் இருக்கிற வாய்ப்புகள் அதிகம், சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பார்ட்டும் பார்த்துருங்க. ஸோ பார்ட் என்னைக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பீட் ஆன் போட், சரியா? ஸோ ஹெட்டிங்லாம் மேட்ரு கிடையாது. ஸோ பார்ட்டு 1 அவ்வளோதான், சரியா? சரி, இந்த பார்ட் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இன்ட்ரடக்ஷனாக கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? அதான் இம்பார்ட்டன்ட். அதில் நீங்கள் தெளிவாகிட்டீங்கன்னா ஸோ இந்த சின்ன விஷயம், இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ட அப்படின்னா நீங்கள் போட் அண்ட் ஸ்ட்ரீம் கவலை பண்ண அவசியமே இல்லை. டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும், தெரியாட்டி கஷ்டம்தான், சரியா? ஸோ ஒன்றில் இது தெரிஞ்சுக்கணும் அல்லது இந்த படம் தெரிஞ்சுக்கணும். எது ஈஸியோ அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ், எதுனாலும் பார்த்துக்கலாம், சரியா? சரி, ஃபஸ்ட்டு 2 வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த டாபிக் பொறுத்து 2 வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் வாட்டர் ஸ்பீட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 ஸ்பீடு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு, இன்னொன்று ஸ்ட்ரீம் வாட்டர் ஸ்பீடு. இந்த ஸ்டில் வாட்டர் ஸ்பீடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வித்தவுட் மூமெண்ட். அதாவது தண்ணி வந்து எந்த விதமான அசைவு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கொஞ்சிக்கோங்க, வித்தவுட் மூமெண்ட், சரி? அந்த வித்தவுட் மூமெண்ட்டுக்கு எப்படினாலும் இந்த வேர்டை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அசையாமல் இருக்குன்னு சொல்லிக்கலாம், இல்லை நாட் மூமெண்ட்டு, அந்த வித்தவுட் மூமெண்ட்டு, சரியா? ஸோ மூமெண்ட் இல்லை, தண்ணி அசையாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த வேர்டு கொடுத்தாலும் சரி என்ன பண்ணிக்கணும், நம்ம ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் அப்படி மாதிரி எடுத்துக்கணும். அதே தண்ணி மூவ் ஆகிட்டு இருக்குது, ரன்னிங் இருக்குது, இவ்வளோ ஸ்பீடில் பெய்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி வேர்டு, அதாவது ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லிக்கணும், ஸ்ட்ரீம் வாட்டர் ஸ்பீட் அப்படி மாதிரி எடுத்துக்கணும், ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி மேல் நோக்கி போகும், கீழ் நோக்கி போகும். நான் சொன்ன எதிர்நீச்சல், அப்போ தண்ணி போகிறதே 2 விஷயம் இருக்குது, அப்படிதானே? ஸோ அது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப் ஸ்ட்ரீம் சொல்லும்போது எதிர்நீச்சல், நீங்கள் எதிர்த்து போகிறது அப்பு, ஸோ எதிர்த்து போகிறதுன்னு சொல்லுவாங்க, அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. தண்ணி போகிற போக்குலேயே போகிறது டவுன் ஸ்பீட், ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்டில் வாட்டர், ஸ்ட்ரீம் வாட்டர், டவுன் ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீம். ஸோ இந்த 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மீதெல்லாம் ஃபார்முலாஸ் தான், சரியா? போட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஸ்டில் வாட்டர்னா வித்தவுட் மூமெண்ட்டு, ஸ்ட்ரீம் வாட்டர்னா கரண்ட் அப்படியே இருக்கிறது, சரி ஸ்டில் வாட்டர்னா வித்தவுட் மூமெண்ட்டு, ஸ்ட்ரீம் வாட்டர்னா மூமெண்ட்டில் இருக்குது, சரியா? ஸோ வித்தவுட் மூமெண்ட்டு, இது மூமெண்ட்டு, ரைட்டா? சரி, அடுத்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா என்னது, தண்ணி போகிற போக்கிலே போகிறது. அப்ஸ்ட்ரீம்னா எதிர்நீச்சல் போட்டு தாண்டி போகிறது, ரைட்டா? சரி, நீ ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா கிடைக்கிறது உங்களுடைய ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு. அதேமாதிரி ஸ்ட்ரீம் வாட்டர் பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீம் மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை பை 2 போட்டிங்கன்னா கிடைக்கிறது உங்களுடைய ஸ்ட்ரீம் வாட்டர் ஸ்பீடு, ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா, சரியா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் என்ன சொன்னேன், தண்ணி போகிற போக்கிலே போகிறது, அதுவும் அலாங்னா அது கூடயே போகிறது, வித்துனாலும் அது கூட போகிறது. இந்த மாதிரி வேர்டெலாம் இம்பார்ட்டன்ட். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா தண்ணி போகிற போக்குலேயே கூடயே போகிறது. இந்த மாதிரி மீனிங்கில் என்னென்ன வேர்டெலாம் வருது எல்லாமே என்ன சொல்லிக்கலாம், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். அதான் அலாங்னா கூட போகிறது, வித்துனாலும் கூட போகிறது, ஸோ எல்லாமே அந்த டவுன் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்துடணும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு ஃபாலோ பார்த்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர் ஸ்பீடையும் ஸ்ட்ரீம் வாட்டர் ஸ்பீடையும் ஆட் பண்ணால் போதும், கிடைக்கிது என்னது உங்களுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. என்ன சொன்னால் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா எதிர்த்து போகிறது, அகெயின்ஸ்டாக போகிறது, ரைட்டா? ஸோ ஆப்போசிட்டில் போனீங்க அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம், அது அப் ஸ்ட்ரீம் சொல்லிக்கலாம். இது அகெயின்ஸ்ட் மட்டும் இல்லை, எதிர்த்து போகிற மாதிரி எந்த ஒரு மீனிங் வேர்டு இருந்தாலும் என்ன பண்ணிக்கணும், நம்ம அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு ஃபாலோ பார்த்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீம் வாட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும், ரைட்டா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரியாட்டி பிரச்சனை இல்லை, இனி இந்த படத்தை வச்சு கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுனா ஓகே, படிச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. அல்லது இந்த பிக்சரை பார்த்துக்கணும். ஸோ பிக்சர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு, சரியா? ஒரு சென்ட்ரல் லைனு, மேலே ஒரு கோடு, 2 கோடு, சென்ட்ரல் ஒன்று, இங்கே ஒன்று, இந்த மாதிரி படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரி? இந்த கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா?
போட்டுட்டு நமக்கு என்னெல்லாம் தெரியும், 4 விஷயம் இருக்குது. ஸ்டில் வாட்டர், ஸ்ட்ரீம் வாட்டர், அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம். ரைட்டா? அந்த 4ஐயும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரியா? அதில் சென்டரில் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டில்னு எடுத்துக்கணும். ஸ்டில் வாட்டர் ஸ்பீன் போட்டுக்கணும். ரைட்டா? அப்புறம் அதுக்கு மேலேயும் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் வாட்டர். ஸோ ஸ்ட்ரீமு. அப்புறம் மேலே இருக்குது அப்ஸ்ட்ரீமு, கீழே இருக்குது டவுன் ஸ்ட்ரீமு. அவ்வளோதான். ஸோ இந்த படத்தை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதுமானது தான். இதை நீங்கள் படிக்க கூட அவசியம் இல்லை. பட் சப்போஸ் இந்த படம் கன்ஃபியூஸ் ஆகிட்டுனா இந்த ஃபார்முலா போட மாதிரி இருக்கும். ரெண்டையும் பார்த்துக்கோங்க. எல்லா பார்ட்டும் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபார்முலா ஈஸியாக, படம் ஈஸியாக அப்படி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை படம் தான் ஈஸி. நான் எல்லாமே படத்தை சால்வ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஃபார்முலா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபார்முலாஸ். ரைட்டா? ஆனால் பிக்சர் தான் ஈஸி. ஆனால் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், மேலேருந்து கீழே வரீங்கன்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், கீழேருந்து மேலே போனீங்கன்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். ரைட்டா? இப்போ புரியாது, நான் சம் சொல்லும்போது சொல்லித்தரேன். ரைட்டா? நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அதை கூட்டிகிட்டே வரும். கீழேருந்து மேலே மைனஸ் போகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 10 வைங்களா, கண்டிப்பாக இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும், 8 தான் இருக்கும். ஏன்னா கீழே வர கூட்டே போகும், மேலே போக ப்ளஸ் ஆகிட்டே போகும். ரைட்டா? இவ்வளோ தான். இன்னொன்று வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுக்கும் சென்டரில் இருக்குது தான் ஸ்டில் வாட்டர், இந்த ரெண்டுக்கும் சென்டரில் இருக்குது ஸ்ட்ரீம் வாட்டர். ரைட்டா? ஸோ இந்த ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கிறது என்னது ஸ்டில் வாட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ 8 10 இருக்கும், நமக்கு ஸ்டில் வாட்டர் கேட்டிருப்பாங்க. என்ன பண்ணால் போதும், 10 + 8/2 போட்டால் என்ன கிடச்சிரும், ஸ்டில் வாட்டர் கிடச்சிரும். ரைட்டா? ஸோ இந்த விஷயங்கள் போதுமானது. நம்ம கொஸ்டின்கள் டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ போட் கேன் கோ டவுன் ஸ்ட்ரீம் அட் 6 km/h அண்ட் அப்ஸ்ட்ரீம் அட் 2 km/h. ஃபைண்ட் இஸ் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஓகே தானே? கொஸ்டின் புரிஞ்சா? போட் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகுது. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, 6 km/h போயிட்டுருக்கு. அப்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா 2 km/h போயிட்டுருக்கு. என்ன கேட்குறான், ஃபைண்ட் இஸ் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் கேட்குறாங்க. சரியா? ஸோ ஸ்டில் வாட்டர் ஃபார்முலா என்ன இருக்குது, டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் பண்ணி /2 பண்ணணும். அதான் பண்ணுறேன். 6 + 2/2 = 8/2 4 போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. பட் இந்த மாதிரி சின்ன சம்முக்கு இந்த ஃபார்முலா போட்டால் ஓகே. பட் அதே இதை நம்ம படத்தை அடி போனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தேன், என்ன கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கான். எவ்வளவு, 6. டவுன் ஸ்ட்ரீம் என்னது, கீழே தானே. ஸோ 6 கீழே போட்டுக்கோங்க. அடுத்து அப்ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்கான், 2 கொடுத்துருக்கான். அப்ஸ்ட்ரீம் என்ன மேலே தானே. ஸோ 2 போட்டுக்கோங்க. என்ன கேட்குறான், ஸ்டில் வாட்டர் கேட்குறான். ஸ்டில் வாட்டர் எங்கே போடுவோம், இங்கே போடுவோம். அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை கேட்குறான். அப்போ என்ன பண்ணால் போதும், 6 + 2 8, 8/2 4. ரைட்டா? சரிதானா? அதே கொஸ்டினில் சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்ட்ரீம் வாட்டர் கேட்குறான் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், மேலேருந்து கீழே வரைக்கும் ப்ளஸ் பண்ணிட்டே வரணும். கரெக்டாக? அப்போ 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே என்னது போட்டால் 4 வரும், 2 போட்டால் 4 வரும். ஸோ 2 + 2 4. திருப்பி இங்கேயும் சேமாக தான் இருக்கும். படத்தை பார்த்தீங்களா, இதுவும் ஸ்ட்ரீம் தான். அப்போ இங்கே 2 கண்டிப்பாக இங்கே என்ன தான் இருக்கும், 2 தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 4 + 2 6 வந்துருச்சா. ஸோ மேலேருந்து கீழே தான் ப்ளஸ்ஸு. ஸோ 2 + 2 4, 4 + 2 6. ரைட்டா? கீழே மேலே போங்க, மைனஸ் போகணும். 6 - 2 4, 4 - 2 2. அவ்வளோதான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிட்டுனா உங்களுக்கு போட் அண்ட் ஸ்ட்ரீம் ஓவர். ரைட்டா? சரி, பார்க்கலாம். அடுத்த வருஷம் பார்க்கலாம். எ போட் ரன்னிங் டவுன் ஸ்ட்ரீம் covers a distance of 20 km in 2 hours while it covers the same distance upstream in 5 hours. Then find the speed of the boat in still water. ரைட்டா? ஸோ நான் பிக்சர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு பிக்சர் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பிக்சர் போட இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். பிக்சர் மட்டும் இல்லை, ஃபாலோ போட்டாலும் சரி, நமக்கு எல்லாமே ஸ்பீடு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். கரெக்டு தானே? இந்த ஃபாலோ பாருங்கள், ஸ்பீடு 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 எல்லாமே என்ன தான் இருக்கும், உள்ள ஸ்பீடு தான் போடுவோம். சரியா? டேரெக்டாக இந்த மாதிரி கொஸ்டினில் ஸ்பீடு கொடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லி இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் km/h அல்லது m/s அந்த ஸ்பீடு தான். இந்த டேரெக்டாக ஸ்பீடு கொடுத்துட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் டேரெக்டாக ஸ்பீடு கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்பீடை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். சும்மா ஏனதானே போட்டக்கூடாது. ரைட்டா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டான். சரியா? 20 km in 2 hours. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்பீட் கொடுத்துருக்கானா, இல்லை. நம்ம ஃபார்முலான ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் இருக்குது, டைம் இருக்குது, ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? அடுத்த while it covers same distance upstream in 5 hours. சேம் டிஸ்டன்ஸ். அப்போ என்ன 20 km. இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான், டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 20 km 2 hours கிராஸ் பண்ணுறான். அதே நேரத்தில் அதே டிஸ்டன்ஸ், ஸோ 20 km வந்து அப்ஸ்ட்ரீமில் 5 hours கிராஸ் பண்ணுறான். கரெக்டாக? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர்னு கேட்குறாங்க. ரைட்டா? அப்படி கொடுத்துருக்கத படத்தில் போடுங்க. நமக்கு என்ன, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 20யும் 2ம். ஸோ இதுதான் டவுன் ஸ்ட்ரீமு. ஃபார்ம்னா என்ன, ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் பை டைம். 20/2 10. அடுத்த அப்ஸ்ட்ரீம் என்ன, சேம் டிஸ்டன்ஸு 20 பை டைம் என்ன 5. 20/5 4. என்ன கேட்குறான், எச் கேட்குறான். சேம் ப்ராசஸ் 10
ப்ளஸ் 4 14/2 7 அவ்வளோதான். ஸோ 7 km/h. ஈஸி தான் சரியா இந்த டாபிக். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். A man rose 750 meter in 675 seconds against the stream and returns in 7:1/2 minutes. Find his rowing speed in still water கேட்குறாங்க. ரைட்டா, என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். மேன் வந்து போட்டில் போயிட்டுருக்காங்க சரியா, அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம். இப்போ அகெயின்ஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அகெயின்ஸ்ட் என்ன சொன்னேன், அகெயின்ஸ்ட்னா எதிர்த்து போகிறது சரியா. ஸோ அப்போ என்னது, அப் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப் ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்கான், டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துருக்கான். ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ்னா 750, செகண்ட்ஸ் என்ன 675. ஆனால் கேட்டிருக்கிறது km/h, இருக்கிறது m/s. அது என்ன பண்ணிக்கணும், நம்ம km மாற்றிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போவீங்க, இன்ட்டு 8/5 போட்டால் போதும். ஸோ கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். டவுன் ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்கான், 7:1/2. 7:1/2 மாற்றிக்கலாமா, மாற்றி என்ன வரும், 7 2 14 + 15 வரும். 15/2 போட்டுக்கலாம். இங்கே மேலே இருக்குது மீட்ரு கரெக்டாக. ஸோ இது மீட்டரில் இருக்குது, கீழே வந்து மினிட்ஸில் இருக்குது. அது என்ன பண்ணிக்கலாமா, மினிட்ஸை வந்து செகண்ட்ஸை மாற்றிக்கலாம். 1 minute = 60 seconds. அப்போ 15/2 என்ன பண்ணுவீங்க, 15/2 × 60. அப்போ 60 கீழே வரும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த டேர்ம் வந்து m/s இருக்குது. நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறான் ஆன்சரில், km/h கேட்குறான். அப்போ என்ன பண்ணால் போதும், இன்ட்டு 8/5 போட்டால் போதும். இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், உங்களுக்கு 6 கிடைக்கும். இனி அப்ஸ்ட்ரீம் 4, டவுன் ஸ்ட்ரீம் 6. என்ன கொஸ்டின் கேட்குறான், ஃபைனல் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர். 6 + 4 10, 10/2 5. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா. ஃபோர்த்து கொஸ்டின். A boat goes 40 km upstream in 8 hours and 36 km downstream in 6 hours. Find the boat in still water கேட்குறாங்க சரியா. இது சேம் தான், நீங்கள் ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கும், பட் போட்டுக்கோங்க சரியா. 8 hours in 36 km, சாரி 8 hours 40 km, 36 km வந்து 6 hours போட்டலாமா. 36/6 6, 40/8 5. என்ன கேட்குறான், ஸ்டில் வாட்டர் கேட்குறான். 6 + 5 11, 11/2 5.5. அவ்வளோதான் சரியா. இது தேர்ட் கொஸ்டின் மாதிரி இருக்கும், பட் இந்த ப்ராக்டிஸ்க்கான கொடுத்துருந்தேன் ரைட்டா. சரி, அடுத்த கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். இஃப் அ போட் கோஸ் அப்ஸ்ட்ரீம் அட் அ ஸ்பீட் ஆஃப் 21 km/h and comes back the same distance at 28 km/h, what is the average speed in km/h கேட்குறாங்க சரியா. என்ன கேட்குறான், ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இங்கே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைக் ஆகாது சரியா. அதான் சொன்னேன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு இந்த டாபிக் பார்க்குவாங்க. சரி, என்ன கொடுத்தாங்க, அப்ஸ்ட்ரீம் வந்து ஸ்பீடு என்ன கொடுத்துட்டாங்க, 21 km/h. அதே சேம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஸோ ப்ராப்ளமே இல்லை. டவுன் ஸ்ட்ரீம் என்ன கொடுத்தாங்க, 28 km/h. ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க ரைட்டா. நம்ம ஃபார்முலா தெரியும், 2xy / x + y. முடிஞ்சு போச்சா. ஸோ 2 அப்படி போட்டுக்கோங்க. எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருக்கான், 21ம் 28ம் அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள், வரது ஆன்சர். 7 3 21, 7 7 49. இதை கட் பண்ணால் 4, 4 3 12, 12 2 24. முடிஞ்சு போச்சு. பட் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா தெரியாட்டி கஷ்டம் ரைட்டா. சரி, இதுவரை பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக்கான கொஸ்டின் சரியா. ஸோ டேரெக்டாக நமக்கு சும்மா கூட டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். இனிமேல் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 கொஸ்டின் இருக்கும், 6 7 8. இந்த 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் பெருசு மாதிரி தோணும், பயந்துடக்கூடாது, பழகிட்டால் ஈஸியாக போயிடும் ரைட்டா. ஸோ இதுவரை பார்த்த கொஸ்டின் இம்பார்ட்டன் தான், இல்லைன்னு சொல்லல, அதுவும் கேட்பாங்க, பட் அது தெரியாமல் பார்க்க முடியாது. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும், கொஞ்சம் பெருசாக நினச்சா இனி உள்ள 3 சம்ஸ் கேட்கலாம் வாய்ப்புகள் அதிகம் ரைட்டா. சரி பாருங்கள். A boat goes 4 km upstream and 4 km downstream in 1 hour சரியா. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்தது the same boat goes 5 km downstream and 3 km upstream in 55 minutes. What is the speed of boat in still waterன்னு கேட்குறாங்க. இதுவரை பார்த்த கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும் ரைட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் போட்டு 2 விதமான ட்ராவல் டைமை கொடுத்துருக்காங்க. A boat 4 km upstream 4 km downstream in 1 hour. அதே போட்டு 5 km டவுன்ஸ்ட்ரீம்லையும் 3 km அப்ஸ்ட்ரீம்லையும் போச்சுன்னா 50 minutes எடுக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த போட்டோடைய ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் என்னதாட்டு இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க ரைட்டா. அதாவது படத்தில் சொல்ல போனால் சென்டர் பாயிண்ட்டு என்னன்னு கேட்குறாங்க. 2 போட் இருக்குது ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் டவுன் ஸ்ட்ரீமும் அப்ஸ்ட்ரீமும் XY அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் டவுன் ஸ்ட்ரீம், இதை X நாட்டும் அப்ஸ்ட்ரீமும் Y அப்படின்னு எடுக்கிறேன். உங்கள் இஷ்டம் எப்படின்னா எடுத்துக்கலாம், நான் சப்ஸ்டிகண்டாக சொல்கிறேன் சரியா. அப்ஸ்ட்ரீமுக்கு Y நாட்டும் டவுன் ஸ்ட்ரீமை X அப்படின்னு எடுத்துருக்கேன் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் பாருங்கள், அப்ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஸ்பீட் தரல. இது ஸ்பீடு கொடுக்கல, என்ன கொடுத்துருக்கான், டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்கான் ரைட்டா.
நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். கரெக்டு தானே? நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படிங்கிறது தெரியும். கரெக்டு தானே? இதில் டைம் என்ன கொடுத்துருக்கான்? ஃபஸ்ட் பாயிண்டில் 1 ஹவர்னு கொடுத்துருக்கான். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கான்? 4 கிலோமீட்டர். ஸோ 4 பை ஸ்பீடு என்ன? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஹெட்ஸு. ஸோ ஹெட்ஸு இது அப்ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கான். அதனால் என்ன பண்ணிக்கலாம், மாற்றியும் போட்டுக்கலாம். ப்ளஸ் தானே, பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். என்னது டிஸ்டன்ஸ் என்ன? 4 டிவைட் பை ஸ்பீடு என்ன? ஒய். அவ்வளோதான். ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 4 அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் இன் 1 ஹவர். சரியா? அப்ஸ்ட்ரீம்லையும் போது டவுன் ஸ்ட்ரீம்லேயும் வருது. சேர்த்து 1 ஹவர், மொத்தம் 1 ஹவர்ப்பா. அதான் இப்போ போட்டிருக்கோம். புரிஞ்சா உங்களுக்கு? போட்டு வந்து 4 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் போயிட்டு 4 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் வந்துடுது இன் 1 ஹவர், மொத்தம் 1 ஹவர். அதனால் என்ன பண்ணுறோம், ப்ளஸ் போட்டிருக்கோம். இந்த HY நமக்கு இந்த ப்ளஸ்னால மாற்றி போகலாம், பிரச்சனை கிடையாது. அதனால் மாற்றி போட்டாச்சு. சரியா? ஓகே தானா? இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி போட்டுக்கோங்க. டைம் என்ன? 55 மினிட்ஸு. ஸோ 55 by 16 மாற்றிக்கணும். ஏன்னா அங்கே கிலோமீட்டர் போகலாம் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் 55 by 16 போட்டுக்கலாம். அடுத்து என்னது, நமக்கு டைம் வேணும். டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன? 5. இன்னொன்று என்ன? 3. ஸோ 5 3 மேலே போட்டுக்கலாம். கீழே வந்து HY போட்டுக்கலாம். இது ஒன்று தான் ப்ளஸ் தான். ஏன்னா மொத்தம் டைம் என்ன? 55 நிமிடங்கள். ரைட்டாக? ப்ளஸ் போட்டுக்கலாமா? இனி இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இது ஒரு இக்குவேஷன், இது ஒரு இக்குவேஷன். சைமல்டேனியஸ் இக்குவேஷன் பார்த்துருப்பீங்கல்ல? ரெண்டையும் ஆட் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிச்சா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வேலை. ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம், ஒன்றாவது இக்குவேஷனை 3ஆல் பெருக்கிறேன். ரைட்டா? அப்போ தான் இங்கே 12 ஆகும். இங்கே வந்து 4ஆல் பெருணும், இங்கே 12 ஆயிரும். ஸோ கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இக்குவேஷனை 3ஆல் பெருக்கிறேன். ஸோ 3 × 4 12, 4 × 3 ஸோ 3 12y இஸ் ஈக்குவல் டு 1 × 3 3. ஓகேவா? அடுத்த செகண்ட் இக்குவேஷனை 4ஆல் போடுறேன். 5 × 4 20, 4 × 3 12, அப்புறம் 11 by 12 என்னது? 44 by 12 அப்படின்னு கிடைக்கும். இனி இதை நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் 12y மைனஸ் 12y கேன்சல் ஆயிரும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 12 மைனஸ் 20 மைனஸ் 8 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ 4 3 12, மேலே பார்த்தீங்கன்னா 11. சரியா? அப்போ என்ன வரும்? 3 மைனஸ் 11 by 3, 3 × 3 9, 9 மைனஸ் 11 மைனஸ் 2 by 3. கரெக்டாக? அடுத்த மைனஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த 2வையும் இதையும் கட் பண்ணால் 4 வரும். ஸோ H is equal to கிராஸ் மல்டிபிகேஷன் 4 × 3 12 அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட்டா? ஸோ 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். ரைட்டு தானா? இனி இந்த H என்ன பண்ணலாம், எங்கேயாச்சும் இக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் இக்குவேஷனில் போடுறேன். ஸோ 4 by 12 ப்ளஸ் 4 by 1 1. இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 by 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ளஸ் 4 by 1. இனி இந்த 1 by 3 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ 1 மைனஸ் 1 by 3 கிடைக்கும். 3 × 1 3 மைனஸ் 1 2 by 3. இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 நாய் போயிடும். ஸோ y is equal to 3 × 2 6 km/h. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஒய் எடுத்தீங்க, என்ன எடுத்தீங்க? ஒய் எங்கே போட்டேன்? ஒய் வந்து அப்ஸ்ட்ரீம். ஸோ மேலே என்ன? 6. டவுன் ஸ்ட்ரீம் என்ன? 12. ஸோ கீழே என்ன கேட்குறான்? ஸ்டில் வாட்டர் கேட்குறான். 12 + 6 18, 18 + 18 by 2 9 km/h. இன்னொன்று வச்சுக்கோங்க, எது அப்ஸ்ட்ரீமு எது டவுன் ஸ்ட்ரீம் டவுட் வந்துச்சுன்னா எது பெரிய நம்பரோ அது கீழே வரும். ஏன்னா கீழே போக நம்ம ப்ளஸ் பண்ணி தான் போவீங்க. ஆனால் கீழே பெருசு வரும், மேலே சின்னதாக வரும். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இப்போ சொல்லி விடனாலும் கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியும். நீங்கள் பழகிட்டீங்க, டக்குன்னு பொருள் போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ டவுட்னா கேட்கலாம். ரைட்டா? ஸோ 7th கொஸ்டின் பாருங்கள். இன் அ ஃபிக்ஸட் டைம் எ பாய் ஸ்விம்ஸ் டபுள் த டிஸ்டன்ஸ் along the current that he swims against the current. If the speed of the current in 3 km/h, find the speed of boy in still water கேட்குறாங்க. என்ன கேட்டான்? ஸ்டில் வாட்டர் கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ ஸ்டில் வாட்டர் கேட்டிருக்கானா? அப்போ ஹெச்னு போட்டுக்கலாமா? போட்டாச்சா? ஹெச்னு போட்டாச்சு. அடுத்தது ஃபிக்ஸட் டைம் எ பாய் ஸ்விம்ஸ் டபுள் த டிஸ்டன்ஸ் அலாங் தி கரண்ட். அலாங்னு என்னது? கூடையே போகிறது. கரெக்டாக? அலாங்னா கூடையே போகிறது. அப்போ என்னது? டவுன் ஸ்ட்ரீம். ரைட்டா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துட்டான்? டபுள்னு கொடுத்துட்டான். எதுக்கு டபுள்? அகெயின்ஸ்ட் த கரண்ட். அப்போது டபுள்னு கொடுத்துருக்கான். டவுன் ஸ்ட்ரீமுங்கிறது வந்து அது தண்ணியோடி போகிறது. தண்ணியோடி போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? தண்ணி எதிர்த்து போகிற ஈஸியாக இருக்குமா? தண்ணி எதிர்த்து போகிறது தான் ஈஸியாக இருக்கும். அப்போது டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு 2 × அப் ஸ்ட்ரீம் போட்டிருக்காங்க. கரெக்டாக? ஏன்னா இதான கஷ்டமாக இருக்கும். டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு 2 × அப் ஸ்ட்ரீம். அப் ஸ்ட்ரீம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நம்ம ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே 1D is equal to 2U. அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் equal to டபுள் டைம்ஸ் ஆஃப் அப் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்பீட் ஆஃப் கரண்ட் வந்து 3 கொடுத்துட்டாங்க. சரியா?
ஸ்பீட் ஆஃப் கரண்ட் வந்து 3 கொடுத்துட்டான். ஆனால் எது கரண்ட் போடுவீங்க, எதனா போடுவீங்க? ஸோ இங்கேயும் 3 போட்டுக்கலாம், இங்கேயும் 3 போடுவோம். ஏன்னா ரெண்டுமே கரண்ட் தான். ஸோ இங்கேயும் 3 இங்கேயும் 3. ரைட்டா? இது ஒரு ஓகே தானே? சென்டரில் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, அதனால் எக்ஸ் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டான். ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவீங்க? செகண்டும் ஃபோர்த்தும் போடுவீங்க. ஸோ இங்கேயும் 3 இங்கே 3 இங்கேயும் 3 தான். ஃபஸ்ட்டே பிக்சரில் பார்த்தோம். ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ஸ்ட்ரீமும் டவுன் ஸ்ட்ரீமும் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? என்ன பண்ணுவீங்க? மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுவீங்க. அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 3. கீழேருந்து மேலே போனால் மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 3 இருக்குது, மேலே போச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 3. அவ்வளோதான். ஸோ அப்ஸ்ட்ரீம் எக்ஸ் மைனஸ் 3, டவுன் ஸ்ட்ரீம் எக்ஸ் ப்ளஸ் 3. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டவுன் ஸ்ட்ரீம் என்ன நமக்கு? எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 3 போட்டாச்சு. ரைட்டா? அப்ஸ்ட்ரீம் என்ன? எக்ஸ் மைனஸ் 3. ஸோ 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. அவன் கொடுத்த இக்குவேஷன் அது டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரீம். ரைட்டா? இவங்க தெரிஞ்சில்ல, அப்ஸ்ட்ரீம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு போவீங்க, அதனால் நிறைய பவர் கொடுப்பீங்க. ஸோ 2 டைம்ஸ். இன்னும் எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் 2x மைனஸ் 6. எச் இஸ் ஈக்குவல் டு இது இந்த கொண்டு வந்துடலாம். ஸோ 2x மைனஸ் எச் வந்து எச்னு இருக்கும், 3 அந்த கொண்டு போகலாம், இது எங்கே கொண்டு வரலாம், இதனால் ஓகே. எச் இஸ் ஈக்குவல் டு 9 km/h. ரைட்டா? சிம்பிள் தானே? என்ன கொடுத்துருக்காங்கிறத கொஸ்டினை இக்குவேஷனை மாற்றிட்டிங்கன்னா, மாற்ற தெரிஞ்சிச்சுன்னா எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். சரியா? இல்லை டபுள் எது ட்ரிபிள் எதுன்னு தெரிலன்னா கொஞ்சம் கஷ்டம். சரி, எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக எந்த கொஸ்டினும் கரெக்டாக அடிச்சிடலாம். ஸோ மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. அடுத்த கொஸ்டின், 8வது கொஸ்டின். ஸோ இதே மாதிரி தான் போகும், கொஞ்சம் ஆல்ட்ரோமாக இருக்கும். பார்த்துடலாம். த கரண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரீம் ரன்ஸ் அட் த ரேட் ஆஃப் 4 km/h. சரியா? A boat goes 6 km and comes back to the starting point in 2 hours. The speed of the boat in still water is dash km/h. என்ன கொடுத்துருக்கான்? கரண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்? 4 km/h. ஸோ என்னதுதான் ஸ்பீட் கொடுத்துட்டான். ஸோ 4 கரண்ட் தானே? ஸோ 4 இங்கேயும் 4 போட்டுக்கலாம். A boat goes 6 km and comes back to starting point in 2 hours. ஸோ போட்டு 6 km மேலே கீழே போயிட்டு வருது. எத்தனை ஹவர்ஸில்? 2 ஹவர்ஸில். அப்படி வச்சுக்கோங்க. என்ன கேட்குறான்? ஸ்பீட் ஆஃப் போட்டின் ஸ்டில் வாட்டர் கேட்குறான். ஸோ ஸ்டில் வாட்டர் கேட்டிருக்கான். அப்போ எக்ஸ் போட்டுக்கோங்க. சரியா? இங்கே 4 மேலே போனால் மைனஸ் பண்ணுவீங்க, எக்ஸ் மைனஸ் 4 மேலே போட்டுக்கலாம், கீழே ப்ளஸ் பண்ணுவீங்க, எக்ஸ் ப்ளஸ் 4 போட்டாச்சு. ஓகேதா? அடுத்து பாருங்கள், நம்ம ஃபார்முலா தெரியும், டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஏன் அந்த ஃபார்முலா எடுக்கிறோம்? அண்ட் டைம் கொடுத்துருக்கான். சரியா? அப்போ டைம்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை போட்டுக்கலாமா? ஓகே, இதை நான் போடலாம். கரெக்டாக தானப்பா? டைம்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. நம்ம டைம் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? டைம் வந்து 2ன்னு கொடுத்துருக்கான். ஸோ 2 போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் என்ன? 6 km. ரைட்டா? ஸோ 6 டிவைட் பை டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஏதாவது ஸ்பீட் போடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 போடுறேன், ப்ளஸ் அடுத்து இன்னொரு ஸ்பீடுனா 6. சரி, டிஸ்டன்ஸ் என்ன? 6 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 4. சரியா? ஏ போட் கோஸ் 6 km அண்ட் கம்ஸ் பேக் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் 2 hours. அது மேலேயும் போகிறான், ரிட்டர்ன் வரான். எத்தனை ஹவர்ஸில்? 2 ஹவர்ஸில். அதனால் இங்கே 2 போட்டிருக்கோம். ஸோ ரெண்டும் சேர்த்து கொடுத்தனால என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் போட்டிருக்கோம். ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் சேம் தான். 6 கரெக்டாக இங்கேருந்து போகிறான் 6 km, ரிட்டர்ன் வரான், அதுவும் 6 தானே இருக்கும், கூடாதுல்ல. ஸோ டிஸ்டன்ஸ் இங்கேயும் சேம் இங்கேயும் சேம். டிவைட் பை ஸ்பீடு என்ன? எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4. இனி எக்ஸை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இங்கேயும் 6 காமனாக இருக்குது. 6 காமன் வெளியே எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா 1/x + 4 1/x - 4 கிடைக்கும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா x + 4 x - 4 எல்சிஎம் எடுத்திங்கன்னா x + 4 x - 4 அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இன்டூவில் வரும். சரியா? அப்புறம் x + 4 x - 4 மேலே பெருக்குனிங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்? இந்த x + 4ம் இந்த x + 4ம் கேன்சல் ஆகி x - 4 கிடைக்கும். அதேமாதிரி இந்த x + 4 இன்டூ x - 4 இங்கே பெருக்குனிங்கன்னா x - 4ம் x - 4ம் கேன்சல் ஆகி x + 4 உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது -4 + 4 கேன்சல் ஆயிரும். ஸோ x + h 2xங்க பாக்கி இருக்கும். ரைட்டா? ஸோ 6 × 2h 12h டிவைட் பை கீழே a + b × a - c ஃபார்முலா வரும். ஸோ a² - b² h² - 4² மாதிரி மாற்றிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஐயும் இந்த இதுவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ 6h இஸ் ஈக்குவல் டு இது மேலே கொண்டு போகிறேன் h² - 4² 16. ரைட்டா? அடுத்தது இந்த இது குவார்ட்டர்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். ரைட்டா? h² - 16 இருக்குது. 6h உள்ளே கொண்டு வரேன். ஸோ -6 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து நமக்கு என்னது? ப்ராடக்ட் வந்து -16 கிடைக்கணும், சம் வந்து -6 கிடைக்கணும். ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா -8ம் 2ம் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ -8 + 2 என்னது? -6 கிடச்சிரும். -8 × 2 போட்டிங்கன்னா -16 கிடச்சிரும். ஸோ இந்த நம்பர்ஸு நம்ம உள்ளே கொண்டு வரும்போது இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும், ப்ளஸ்ஸை மைனஸை மாற்றிக்கணும். ஸோ -8 வந்து +8 மாறிடும், 2 வந்து -2 மாறிடும். டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவில் இருக்காது. அதனால் h = 8 km/h அப்படின்னு போட்டு இந்த கொஸ்டினை முடிச்சிடலாம். சரியா? சிம்பிள் தானே? ஈஸியான கொஸ்டின்ப்பா.
லைட்டாக ட்ரை பண்ணால் முடிச்சிடலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறாங்களா, ப்ராடக்ட் இருக்குல்ல, அது எல்சிஎம் எடுங்க. ஸோ 2, 8, 2, 4, 2, 2 இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி 2 நம்பரை கன்வெர்ட் பண்ணணும். இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி 2ஆக கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் சம் பண்ணால் -6 கிடைக்கணும், இன்ட்டு பண்ணால் -16 கிடைக்கணும். அது உங்கள் திறமை. எப்படி சூஸ் பண்ணி உங்கள் திறமை தான். ரைட்டா? என்ன பண்ணணும், 3 2 இருக்கிறேன். ஸோ 8, இங்கே ஒரு 2 இருக்குது. அல்லது ஃபஸ்ட்டு போகலாமே, 2 2 இருக்குப்பா. ஸோ 4, இங்கே 2 2 இருக்குது, 4. ஸோ 4 + 4 போட்டால் 8 வந்துடும். கரெக்டாக? 4 × 4 போட்டால் 16 வந்துடும். நான் மைனஸ் தேவை. ஸோ ஒரு மைனஸ் போட்டால் 0 ஆகி போயிடும். 2 மைனஸ் போட்டிங்கன்னா -4 -4 -16 கிடைக்கும். பட் நீங்கள் ப்ளஸ் பண்ணால் -4 -4 -8 வந்து போயிடும். ஸோ இந்த நம்பர் செட் ஆகாது. அப்போ அடுத்த சாய்ஸ் போயிடணும். ஸோ 3 2 எடுத்து 8 2 ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் ஆகிடுனா ஈஸியாக உங்களுக்கு நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இதான் இன்னைக்குள்ள 8 சம்ஸு. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்காக பார்க்கலாம். தேங்க்யூ.